Hi BTC family, Assalamualaikum. Welcome to Bismi Tamil craft வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் நீங்க ஒன்னு subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன வீடியோ? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் லெஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 கலர்ஸில் கலர் பேப்பர்ஸ் தேவை. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிசர், கார்ட்போர்ட், க்ளூ தேவைப்படும். ஸோ இது இருந்தாலே போதும், நம்ம வந்து ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம கிராஃப்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்டை வந்து நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு லீஃப் ஷேப் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ லீஃப் ஷேப் வந்து இப்படி டோட்டலாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் வந்து இந்த ஷீட்டையும் ஹாஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தான். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்பவே தேங்க்யூ. இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, நம்மளும் நிறைய வீடியோ ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் கட் பண்ணுறேன் இல்லையா, ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு லீஃப் ஷேப் மாதிரி இந்த மாதிரியே வந்து நிறையா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஷீட் கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நமக்கு தேவைப்படும். தென் நமக்கு பேப்பர் ரோல்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். எந்த கலரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து எடுத்துக்கலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரோல்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து ஒரு 8 ரோல்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஒட்டும் போது அது வந்து ஒரு ஆஃபாக கட் பண்ணி 10 ரோல்ஸ் மாற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம 2 பேப்பர் கலருக்கான திங்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ரெட் கலரில் வந்து ஒரு சர்க்கிள் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த சர்க்கிள் ஷீட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ ரிப்லட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வீடியோவில் செய்யணும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரோல் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு ஒரு ரோஸ் கிடைக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி மெத்தடில் நிறைய கிராஃப்ட் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒட்டியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரோஸ் வந்து ஒரு 2 பேப்பர் வர வரைக்கும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்க அந்த சர்க்கிள் கார்ட்போர்டை பொறுத்து நமக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் வந்து ரேண்டமான ஒரு அளவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மேஜிக் பண்ணி நிறைய ரோஸ் வந்து வர வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். அந்த சர்க்கிள் கார்ட்போர்டில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டும் போது நான் ஏன் 8 ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக எப்படியோ கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸாக வர மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதையுமே நம்ம மேஜிக் பண்ணி தான் ஒட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு ஒரு ரெட் கலர் ஷீட் வேணும். ஸோ அதை மூடிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ கலரில் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் ஒரு 2 days 3 days வந்து ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டடீஸ் இருந்தது. தென் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக
வந்து மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோஸ் ரெகுலராக ஷேர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். என் ஸ்டூடியோ வந்து நான் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இதே மாதிரி சுற்றியுமே நம்ம ஒட்டிக்க போகிறோம். நான் ஏன் வந்து எல்லோ அண்டு ப்ரௌன் கலர் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு ஒரு சன்ஃப்ளவரோட லுக் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு சென்டரில் கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இன்னொன்று லேயர் மாதிரி ஒட்டணும். ஸோ அப்போ தான் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லீவ்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டின பிறகு அந்த ரோஸை வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். இதுக்கு வந்து டோட்டலி நான் வந்து பேப்பர், சிசர், க்ளூ இது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து செஞ்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரோஸ் எல்லாத்தையுமே அந்த சர்க்கிள் கார்ட்போர்டு இருந்தது இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒட்டி விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். கிவ்அவே கொஷின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு குட்டி கலர்ஃபுல்லான பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாக்ஸில் வந்து நான் ஃபுட் கலர் காமிச்சிருப்பேன். அந்த ஃபுட் கலர்ஸில் நான் 5th உங்களுக்கு எந்த கலர் வந்து இருக்குது அப்படின்னு காமிச்சிருப்பேன். இதான் வந்து கொஷின். இதுக்கான ஆன்சரை இமெயில் ஆர் இன்ஸ்டாகிராமுக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டிக்கலாம். ஸோ நான் ஏன் ரெட் கலர் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் வந்து ஓரளவுக்கு அதிகமாக ரெட் கலர்ஸ் தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து ரெட் கலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சென்டராக வந்து நம்ம கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ரோஸ் ஒட்டிக்க போகிறோம். இதுக்கு பதிலாக நல்லா பெரிய ரோஸாக வந்து நீங்கள் செஞ்சு ஒட்டலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். பீட்ஸ், எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் எது வேணாலுமே நம்ம பண்ணிக்கலாம், நம்ம க்ரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி. நான் வந்து சிம்பிளாக ஜஸ்ட்டு பேப்பர், சிசர், க்ளூ மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சூப்பரான கிராஃப்ட் செஞ்சு காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று கூட ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு டிப் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதான் வந்து நான் இன்னொன்று செஞ்சேன் இல்லையா, அதுதான். ஸோ இந்த கிராஃப்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். குயிக்காக வந்து நம்ம செஞ்சிடலாம். லெஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி யார் வேணாலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே பிராண்டாக யூஸ் பண்ணுங்கள். அதுவும் கரெக்டான பிராண்ட் பேப்பர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து மாற்றி 2 பிராண்ட் யூஸ் பண்ணும் போது தான் அந்த சைட்ஸ் ரோஸ் வந்து டிஃப்ரெண்டேட் ஆகுது ஃபஸ்ட்டு செஞ்சதில். ஸோ இதில் வந்து கரெக்டான ஒரு கலர் பேப்பர்ஸ் பிராண்ட் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிராண்டட் பார்த்து வாங்குறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். பாய் ஃப்ரம் Jaseera. Do something creative. Meet on next video. Bye 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 bye. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.